சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்தினால் மேலும் 2 வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. இது பற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் அக்ஷயாவிடம் கேட்கலாம். அக்ஷயா, தற்போது கடல் சீற்றத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த கடல் சீற்றம் காரணமாக என்ன மாதிரியான பாதிப்பு அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கு? இப்ப சொல்லணும் அப்படின்னா, நாம இப்ப இருக்கிறது பட்டினப்பாக்கம் பகுதியில இருக்கிற ஸ்ரீனிவாசபுரத்துல. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இந்த பகுதியில வசித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரையை ஒட்டியே இந்த வீடுகள் அனைத்தும் கட்டப்பட்டு இருக்கின்றன. கடலுக்கு அருகாமையில் இருப்பதால் ஒவ்வொரு அமாவாசையும் கடல் சீற்றம் இங்க காணப்படும். ஆனால் 2 நாட்களோடு இந்த கடல் சீற்றமானது குறைந்துவிடும். தற்போது ஆனால் 9 நாட்களுக்கு மேலாக இந்த கடல் சீற்றம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த கடல் சீற்றம் காரணமாக இந்த கடற்கரையை ஒட்டியுள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகளுள் கடல் நீர் மட்டுமல்லாது கடல் மண்ணும் புகுந்து காணப்படுகிறது. இதனால் அவர்கள் அன்றாட வாழ்க்கையை இழந்து தவிக்கிறார்கள். இயல்பு வாழ்க்கை இல்லாது எப்போது வீடுகளுக்குள் தண்ணீர் வரும் என்ற அச்சத்தோடையே இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். தற்போது கடல் சீற்றம் காரணமாக மீனவர்களும் கடலுக்கு செல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்கள். இப்போதுதான் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் கடலுக்கு அனைத்து மீனவர்களும் செல்லக்கூடிய நிலையில் இந்த கடல் சீற்றம் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியில் நாம் இப்ப இருக்கக்கூடிய இடத்தில் நேற்று இரவு 2 வீடுகள் கடலோடு அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இதுவரை அதாவது கடந்த 9 நாட்களாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இதனால் மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளதாகவே தகவல் தெரிவிக்கிறார்கள். அக்ஷயா, தொடர்ந்து கடல் சீற்றம் இருக்கக்கூடிய பட்சத்துல வீடுகளுக்குள் நீர் புகுவதாக சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய அந்த கரையோர பகுதி மீனவ மக்கள் தற்காலிகமா எங்க இருக்காங்க? அவர்களுடைய நிலைமை என்ன? இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கை கொடுக்கறாங்க? இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30க்கும் மேற்பட்ட வீடுகள்ல கடல் நீர் புகுந்திருக்கு. அவங்க தங்களுடைய வீடுகளுக்குள் உள்ள மண்ணெல்லாம் எடுத்து தொடர்ந்து வெளியில எடுக்கும் பணியில தான் ஈடுபட்டு வராங்க. ஆனால் நேற்று இரவு கடலோடு அடித்து செல்லப்பட்ட வீடுகள் பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய சாலைகள்ல தான் இரவு நேரங்கள்ல உறங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்கள்ல தான் இந்த கடல் சீற்றம் அதிகமா காணப்படுது. இதனாலேயே இரவு நேரங்கள்ல தங்களுடைய வீடுகளுக்குள் மண் புகுவதாகவும் கடல் நீர் புகுவதாகவும் தங்களால் அந்த நேரத்தில் உடனடியாக வீட்டை காலி செய்து வெளியே வர முடியாது எனவும் மக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த கடல் சீற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்காய்ஸ் என்கிற ஒரு அமைப்பு, அதாவது இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய இணையதளத்துல காற்று, அதாவது தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையில கடல் காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதிகமாக வீசுவதால் இந்த கடல் சீற்றம் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதனால மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். அப்படியே கடலுக்கு செல்லும் மீனவர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செல்லணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க. இந்த சம்பவ இடத்துல, அதாவது கடல் சீற்றம் ஏற்பட்ட ஒரு 2 நாட்கள்ல இந்த பகுதியில் சென்னை மாநகராட்சி மேயர், இந்த பகுதியுடைய எம்எல்ஏ மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் இந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டாங்க. அவங்க பார்வையிடும் போது இந்த பகுதியில கடல் அரிப்பு ஏற்பட்டாலும் வீடுகளுக்குள் மண் உள்ள பூராத வகையில மீன் வளைவுகள் அமைக்கப்படும் அப்படின்ட்டு 3 மாதங்களுக்குள் இந்த வளைவுகள் அமைக்கப்படும் அப்படின்ட்டு உறுதியளிச்சிருக்காங்க.